அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற பெண்களை நம்மை விட்டு துரத்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிய மாந்திரிக முறைதான். இந்த மாந்திரிக முறையான நம்மில் சிலருக்கு திருமண உறவிலோ குடும்பத்திலோ அல்லது வேறு விதமான பழக்கங்களிலான தொடர்புகளால் ஏற்பட்ட மாந்திரீக முறையை செய்யலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த முறை. இந்த முறையை செய்வதற்கு நமக்கு யாரால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோ அவர்கள் அணிந்திருந்த அவர்கள் வியர்வைப்பட்ட துவைக்காத துணியை எடுத்து வர வேண்டும். அவ்வாறு எடுத்து வந்த அந்த துணியில் கண்ணாடி வளையல்கள் 21 வளையல்கள் கோர்க்க வேண்டும். அவ்வாறு கோர்த்த வளையல்களை சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று அங்கு உள்ள ஏதாவது ஒரு கள்ளி பொந்தில் கட்டிவிட வேண்டும். கட்டிவிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த வளையல்களை துணியோடு சேர்த்து எடுத்து வந்து நமக்கு யார் தொல்லையாக இருக்கிறார்களோ அவர்களது வீட்டு வாசலில் விடியற்காலை நேரத்தில் அவர்கள் உறங்கக்கூடிய அறைக்கு பக்கத்திலோ அல்லது அவர்கள் கேட்கும் விதத்திலோ எடுத்து சென்று நாம் அந்த வளையல்களை சத்தம் வருமாறு கலகலவென்று ஆட்ட வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட பெண் கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு விதமான பதற்றம் ஏற்படும். இந்த சத்தமானது ஒரு முறை கேட்டால் போதும். கேட்ட தினத்திலிருந்து அந்த பெண் எந்த இடத்தில் வளையல் சத்தம் கேட்டாலும் தன்னை மறக்க முடியாது. இவ்வாறு நடக்கக்கூடிய காரியமானது நீங்கள் எந்த தினத்தில் இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வைக்கிறீர்களோ அந்த தினத்திலிருந்து குறைந்தது 48 நாட்கள் தொடர்ந்தபடியே இருக்கும். எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் எந்த மந்திரவாதியிடம் சென்றாலும் அவர்களை குணப்படுத்தவே முடியாது. இவ்வாறு இருக்கும் பொழுது அவருக்கு உங்களிடமிருந்து பிரிந்தால்தான் இந்த பிரச்சனையிலிருந்து விடிவு பிறக்கும், என்பதிடமிருந்து பிரிந்து விடுவதாக சம்மதித்தால் நிரந்தரமாக விலகி விடுவார். அவருக்கு மேலும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நீங்கள் நாம் சொல்லக்கூடிய மாற்று மாந்திரிகத்தை செய்து அவருடைய வாழ்வில் எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களிடமிருந்து பிரிந்து வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். இதன் முறையை நீங்கள் செய்யும் பொழுது எந்த விதமான பய உணர்வும் இல்லாமல் செய்ய வேண்டும். குறிப்பாக சுடுகாட்டிற்கு வளையலை எடுத்து செல்லும் பொழுது வளையலை நீங்கள் எந்த விதமான ஒலியும் எழுப்பாதவாறு பத்திரமாக எடுத்து செல்ல வேண்டும். தைரியம் உள்ளவர்கள் இதை செய்து பலன் பெறலாம்.